புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா தடை, அப்ஸ்டாக்கிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். தடை, ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு போனால் அதில் ஒரு தடை. பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 பேர்த்துக்கு புணர்வு உண்டு. இவங்க தக்க பரிகாரம் பண்ணிக்கணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இதை புணர்வுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அனுஷம். அப்போ எங்கேயோ யாரோ அவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீர்நிலைகளை மாசுபடுத்தியதான ஒரு குற்றம் உங்களுக்கு உண்டு. எனக்கு வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, சுச்சுவேஷன் சரியில்லை, அத்தாரிட்டியை பிடிக்கலை, இந்த வேலையே பிடிக்கலை, நேச்சர் ஆஃப் ஜாப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நேச்சர் ஆஃப் ஜாபே எனக்கு பிடிக்கலை, ஏதாவது மாறலாமான்னு யோசனையாக இருக்குது. இந்த ஜாதகருடைய தாய் அவளோ, அந்த தாயானவள் வண்ணார் வீட்டுக்கு செய்த துரோகம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே பலவிதமான யோகங்களும் தோஷங்களும் சொல்லப்படுது. யோகங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். தோஷங்கள் அப்படின்னா என்ன தோஷம், என்ன கிரக காம்பினேஷன் இருக்கும்போது எனக்கு அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சுயமாக தெரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு புணர்வு தோஷம் அப்படின்னா என்ன, இதற்கான காம்பினேஷன்ஸ் என்ன, அது ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான ஜோதிட சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எனது இணைய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். நீங்கள் பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் பல ஆண்டுகள் அனுபவம், பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தோஷங்கள் குறிப்பிடப்படுது. இதில் இந்த புணர்வு தோஷம் அப்படின்னா என்ன, முதல்ல இதற்கு ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி காம்பினேஷன் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுது? புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா தடை, அப்ஸ்டாக்கிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். தடை, ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு போனால் அதில் ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு மந்தகதி, அதை நீட்டிச்சுக்கிட்டே போகிறது, போஸ்ட்போனிங் அப்படின்னு அப்புறம் அது நமக்கு கை வரும். டக்குன்னு எடுத்தோம், ஒரு முயற்சியிலேயே ஜெயித்தோம், உடனே அது நமக்கு கிடச்சது. அது ரேர். நூற்றுக்கணக்கான ஜாதகங்களிலே அந்த புணர்வுவை பற்றி கேட்டு தெளிவான பதில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் அப்படிங்கிறாங்க. இதற்கு அதிமுக்கியமான பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் 2. ஒன்று சந்திர பகவான், இன்னொன்று சனீஸ்வர பகவான். அதனால தான் சந்திர பகவானுடைய வீட்டில் சனியோட நட்சத்திரம் இருக்குது, சனி பகவானுடைய வீடான மகரத்தில் சந்திர நட்சத்திரம் இருக்குது. அங்கே பூசம், இங்கே திருவோணம். இது அவங்கள என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்கள் சம்பந்தம் இந்த விளைவை தரும். எங்களுடைய சம்பந்தம்னா அது என்னன்னு சொல்கிறேன், எங்களுடைய சம்பந்தம் இந்த விளைவை தரும், அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும். சனி சந்திரன் ஒரே வீட்டில் சேர்ந்துருக்கிறது. சனியும் சந்திரனும் சமசப்தமமாக நின்று ஒருவரை ஒருவர் பார்ப்பது, 7 கிழ நின்று பார்க்குறது. சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை பெறுவது. கடைசி பாயிண்ட்டு, சனியின் சாரத்திலே சந்திர பகவான், சந்திரனின் சாரத்திலே சனி பகவான். அதாவது அந்த நட்சத்திரத்திலே பூசத்தில் சந்திரன், பூச நட்சத்திரம், அது ஒரு புணர்வு. சனி பார்க்கவே வேண்டாம், அந்த சந்திரனை சனி சேரவும் வேண்டாம், சனீஸ்வர பகவான் பார்க்கவும் வேண்டாம். சனியின் சாரத்திலே சந்திரன், இது புணர்வு. 45 விழுக்காடுகள் 50 விழுக்காடுகள் அந்த புணர்வு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 பேர்த்துக்கு புணர்வு உண்டு. இவங்க தக்க பரிகாரம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒரு 5 குறிக்கோள் இருக்கும். அந்த 5ல் 3 நிறைவேறும். 2 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே அது எனக்கு ஒரு நிராசையாகவே இருக்குது. எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது, பிரச்சனையாகவே இருக்குது. நல்லா சொன்னால் இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுடைய தாயின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இவ்வளோ போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சந்திரன் யார், அம்மா இல்லையா? அப்போ அந்த அம்மாங்கிற சந்திரன் யார் சாரத்தில் இருந்துட்டு போட்டு, ராகு சாரத்தில் இருக்கட்டும், கேது சாரத்தில் இருக்கட்டும், சனி சாரம் பெறக்கூடாது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நான் நிறைய பார்த்துட்டேன். இவங்களுடைய தாயின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. சந்திரன் இருந்தால் மட்டும். எந்த மாதிரி பாதிப்பு? எந்த பாதிப்புனாலும் வரணும். தாயோட மன வாழ்க்கையே சிறப்பில்லைங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஆரோக்கியம் எப்படி? ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு. வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டத்தை அவங்க ரொம்ப அனுபவிச்சாங்க. இன்றைக்கி நாங்கள் தலையெடுத்து வந்து தான் அவங்கள நல்லா வச்சுருக்கோம். எங்களுக்கு விவரம் தெரியும், எங்கள் வீட்டில் பொருளாதார கஷ்டம் நிறைய இருந்தது. என் தாய் நிறைய பாடுபட்டாங்க, நிறைய உழைச்சி எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க.
அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க நிறைய உண்டு. இப்போ இந்த இடத்துல கான்ட்ராவர்ஷியான ஒரு கொஸ்டின் கூட வரலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகச்சிறப்பான நட்சத்திரம். உத்திரட்டாதி இருக்கிற இடத்துல வந்து செல்வ செழிப்போடு அவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களே சார், உத்திரட்டாதியை காமதேனுன்னு சொல்லியிருக்கீங்க, அதில் பெண் பிறப்பது மிகச்சிறப்பு அப்படின்னு. ஆமாம். அது வேற, தாயின் வாழ்க்கை பாதிக்கப்படும், அது வேற. ஏன் அவங்க நிரந்தர நோயாளியாக போயிடலாம்? இவ்வளோ செல்வம் இருக்குது. இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் நல்ல செல்வ செழிப்போடு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு வந்து தீராத நோய்ங்க. அது ஒரு நோய் 2 நோய் இல்லைங்க. இது போனால் அது போனால் இது, அது போனால் இது, ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கேங்க. அந்த தாயோட வேதனையை நம்ம நல்லாவே உணர முடியும். ஆக சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் பெறக்கூடாது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி மிகப்பெரிய அளவில் நான் ஒரு 150, 160, 170 ஜாதகங்கள் பார்த்துட்டேன். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. சந்திர பகவான் கூட சனீஸ்வரம் பெறக்கூடாது. அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் சனீஸ்வரன் நிற்கிறது கூட பிரச்சனையை தருது. இவங்களுக்கு என்ன பிரச்சனையை தருதுன்னா, தொழிலுக்கு போகிற இடத்துல பிரச்சனை, தானே ஒரு தொழில் செய்யலாம்ங்கிற அமைப்பில் பிரச்சனை. 2 பிரச்சனை. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, சுச்சுவேஷன் சரியில்லை, அத்தாரிட்டியை பிடிக்கலை, இந்த வேலையே பிடிக்கலை, நேச்சர் ஆஃப் ஜாப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நேச்சர் ஆஃப் ஜாபே எனக்கு பிடிக்கலை, ஏதாவது மாறலாமான்னு யோசனையாக இருக்குது, அங்கே போனால் இதை விட மோசமாக இருக்குது, அதுக்கு இதுவே பெட்ரு, அப்படி இப்படி போகும். இல்லை சார், நான் ஒரு சுய தொழில் செஞ்சிட்ருக்கேன்னா அந்த தொழிலில் அவங்க நினைக்கிற மாதிரி செட்டப் ஆகாது. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட லேபர்ஸ் அமைய மாட்டாங்க. எனக்கு தலைவலியே லேபர் தான் சார் அப்படின்னு நிறைய பேருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நல்ல லேபர் தான், ப்ரொடக்ஷன் நல்லா வரும்போது மார்க்கெட் அவுட் ஆகிடுது, மார்க்கெட்டில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல, ரா மெட்டீரியல் வரலைங்கிறான், ஒருத்தன் கரண்ட் இல்லைங்கிறான், ஒருத்தன் மிஷின் ஓடலைங்கிறான், ரிப்பேருங்கிறான், அதுங்கிறான், ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை ஒரு டார்கெட்டில் இத்தனாம் தேதி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாமல் போயிருக்கு. கஸ்டமர் வந்து சங்கடப்படுறாங்க. ஏன் இந்த தொழிலில் எனக்கு இப்போ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அங்கே பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் சந்திரசாரம் வாங்கியிருக்காரு, சந்திர பகவான் சனீஸ்வரம் வாங்கியிருக்காரு. அப்போ சனி சந்திரன் ஒரு அந்த காம்பினேஷன் கொஞ்சம் எடுத்துக்க முடியாது. இதை புணர்வுன்னு சொல்கிறோம். எனக்கு குருநாதர் அடிக்கடி சொல்வார், கடகம் ஒரு ஆறு, அது வந்து ஓடுற தண்ணி, அங்கே சனியோட நட்சத்திரம் இருக்குது. மகரத்தை கூட நிலம் பாதி நீர் பாதின்னு சொல்லுவாங்க, அங்கேயும் சந்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போ நிலம் பாதி நீர் பாதி அப்படிங்கிற இடத்துல மகரத்தை வண்ணார் வீடு அப்படிங்கிறாங்க. ஜோதிடத்தை சொல்லி வரும்போது குயவன் வீடு, வண்ணார் வீடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன், யாரும் நினச்சிட வேண்டாம், எனக்கு அது தேவையும் இல்லை. ஜோதிடம் சொல்லுது மகரம் வந்து வண்ணார் வீடு அப்படிங்குது. ஏன்னா அங்கே கொஞ்சம் நிலம் இருக்காமா, கொஞ்சம் நீர் இருக்காமா. இது யாருக்கு வேணும்? வண்ணாருக்கு வேணும். அவங்க அந்த நீரில் தான் துணிமணிலாம் துவைப்பாங்க, அந்த நிலத்தில் காய வைப்பாங்க. அதை வண்ணார் வீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கையை எங்கள் ஐயா ரொம்ப அழகாக சொல்வார். முன்பிறவியிலே இந்த ஜாதகருடைய தாய் அவளோ, அந்த தாயானவள் வண்ணார் வீட்டுக்கு செய்த துரோகம், அது அப்படி ஓப்பனாக சொல்வார். வண்ணார் வீட்டுக்கு செய்த துரோகம், அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கிட்டு சரியான கூலி தரதில்லை, அவங்க ஒரு உதவின்னு சொல்லி கேட்க வரும்போது அதை மறுத்து அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்காங்க, இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன கேட்டோம், நம்ம சின்ன உதவி கேட்டோம், முடியாதுன்ட்டாங்க. வேலை பார்க்குறதுக்கு கூலி போயிட்டே இரு, அதை கொடுங்க, எதுவும் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி வண்ணார் வீட்டுக்கு செய்த துரோகம் புனர்பூவாக வருகிறது. இவங்களையெல்லாம் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்க, அந்த சலவை தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய செய்ய சொல்லுவோம், நிறைய உதவி பண்ணுங்கள். சலவை தொழில் செய்கிற இடத்துல கூட ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய எடுத்து படிக்க வை, அந்த குழந்தைக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கொடு. அவங்க கொஞ்சம் பூவராக தானே இருப்பாங்க, நல்ல படிக்கிற பொண்ணு, நல்ல பிரில்லியன்ட்டு, +2 நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு காலேஜில் சேர அவளால் முடியல, பணம் கட்டி சேர்த்தி விடு. இந்த புணர்வுங்கிற தோஷம் மெல்ல மெல்ல என்ன ஆகும், விலகி போக ஆரம்பிக்கும். உன்னை அடுத்த ஜென்ரேஷனில் இந்த புணர்வு பதிவு வரக்கூடாது. அப்போ தான் ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சான்னு பார்க்க முடியும். நான் எல்லாம் செஞ்சுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அங்கே பதிவில் தெரிஞ்சு போயிடும். அந்த பதிவு கட் ஆயிருச்சுன்னா நீ சொல்யூஷன் ஓகே பண்ணிட்ட, பரிகாரம் பண்ணிட்ட, தீர்வு தேடிட்ட, பதிவு தொடர்ந்ததென்றால் பரிகாரம் இன்னும் செம்மையாக செய்யப்படவில்லை, அந்த பாவ பதிவினுடைய அளவு வீரியம் குறையவில்லை. செவ்வாயோட ராகு தாயாருக்கு, செவ்வாயோட ராகு ஏன் பொண்ணுக்கு வருது, வரணுமா, ஏதாவது சட்டமா கிடையாது. அந்த வீரியம் வந்து கண்ட்ரி ஆகி டிஎன்ஏ போயிட்டுருக்கு. அப்போ அதை கட் பண்ணணும். அவங்க எவ்வளவு வேகமாக சீரியஸாக இறங்கி செய்ய முடியுமோ அது செய்யணும். செய்யும்போது அந்த பதிவு என்ன ஆகுதுன்னா கட் ஆகுது. அதெல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இந்த புணர்ப்புங்கிற தன்மையில் பேசும்போதுங்கம்மா, அதாவது வண்ணார் வீட்டுக்கு செய்த துரோகம் அந்த மாதிரி சில செய்திகள்லாம் சொல்கிறோம். நீர்நிலைகளை மாசுபடுத்திய பாவம் கூட புணர்வுவாக மாறுது.
நிறைய பேர் இந்த ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. அந்த கட் நீர் கழிவு நீர் பூரா அந்த அவங்களுக்கு நீர்ல ஏற்கனவே புணர்வு இருக்கும். ம். புணர்வுவை மறுபடியும் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க ஜாதகங்களில் வீட்டில் ஒரு புணர்வுவாதம் 2 புணர்வுவாதம் இருக்கும். இவங்க அந்த புணர்வோட வேகத்தை வீரியத்தை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, 2 டைம்ஸ் 3 அதிகப்படுத்துறாங்க. டைம்ஸ்னு அது ஜாஸ்தி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நீர்நிலைகளிலே வந்து மாசு செய்வது அசுத்தப்படுத்துவது கூட சந்திரன் இல்லையா, சந்திரன் தண்ணீர். அங்கே போய் சனியுடைய சாரத்தில் அது நிற்கும்போது, சனியோட பார்வையில் நிற்கும்போது தப்பு பண்ணிடுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பூசம் சனியோட நட்சத்திரம், சந்திரனோட வீடு, அதுவும் ஓடும் நீர் ஆறு கடகத்தில் இருக்குது. இன்னொரு நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் என்பது ஸ்திர நீரான விருஷகத்தில் இருக்குது. இன்னொரு சனியோட நட்சத்திரம் உத்தரட்டாதி. சந்திரன் போய் அங்கே நிற்கிறாருன்னா உத்தரட்டாதி. அந்த சந்திரன் எங்கே போய் நிற்கிறாரு, சமுத்திரம் மீனத்தில் இருக்கிறாரு. நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அனுஷம். அப்போ எங்கேயோ யாரோ அவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீர்நிலைகளை மாசுபடுத்தியதான ஒரு குற்றம் உங்களுக்கு உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு நீர்நிலைகளை சுத்தப்படுத்துங்க. காசியில் கங்கையில் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அவர் தானே செஞ்சாங்க. காசியவே கங்கையவே சுத்தப்படுத்தினார். கிட்டத்தட்ட 2 வருஷம் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். பண்ணி ரொம்ப பிரமாதமாக செஞ்சு இப்போ அது ஒரு புனிதமான நதியாக்கி சுத்தப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருக்கு யாரோ ஒருத்தவங்க ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் அவர் அனுஷத்தில் பிறந்ததுனால, அனுஷம் எங்கே இருக்குது, விருஷகத்தில், சனியுடைய சாரத்தில் சந்திரன், அது ஒரு நீர் ராசி. அப்போ நீரை அசுத்தப்படுத்தியது மாசுபடுத்தியது உண்மைதானே. அப்போ அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு. ஓ அப்படியா, அது என்ன பண்ணணும், இதை பண்ணுங்க. தாமிரபரணிலே கூட இப்போ அனுதினமும் ஆரத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயாக்கிட்ட தான் போய் சொல்லி, காசி கங்கை யமுனை அந்த மாதிரி புண்ணிய நதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறின புண்ணிய நதி தாமிரபரணின்னு ஒன்று தென் தமிழகத்தில் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லி தாமிரபரணி புராணத்தை எடுத்துகிட்டு போய் அதை படித்து மொழிபெயர்த்து சொல்லி அவருக்கு சில செய்திகளை சொல்லும்போது அவர் ரொம்ப அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ அற்புதமான நதி ஒன்று இருக்குதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் என்ன செய்யணுங்கிறது. கங்கை மாதிரியே அங்கே ஆர்த்தி வேணும். டெசர்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காரு. கடந்த 4 வருடங்களாக அனுதினமும் மாலை பொழுது 6 மணி அளவிலே தாமிரபரணி நதிக்கரையில் ஆரத்தி நடந்துகிட்ருக்கு. நாம் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம். எத்தனை ஆட்சி மாறினாலும் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் இந்த நிகழ்வு நிறுத்தப்படாமல் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என சொல்லி அந்த கெசட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் எழுதிட்டாரு. ஒரு பரிகாரம் அது. நிச்சயமாக பெரிய ஒரு புண்ணிய நதியை கொண்டாடுறாங்க, இன்னொரு அற்புதமான புண்ணிய நதியை சுத்தப்படுத்தினாங்க. அப்போது நீர்நிலைகளை மாசுபடுத்துவது கூட புணர்பூவாக வருகிறது. அது உண்மையாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆக புணர்பூ என்பது தடை, மன உளைச்சல். மனோகாரகன் யார், சந்திரன். அவர் யாரோட சேரக்கூடாது, சனி பகவான். சனியோட சேரக்கூடாது. ஒளிகிரகம் சந்திரன், அதுவே இருள் கிரகமான சனியோட சேரக்கூடாது. அப்போ இந்த தன்மையில் சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் சமசப்தம பார்வை, சனி சந்திரன் வீடுகள் பரிவர்த்தனை, சனி சந்திரன் சார பரிவர்த்தனை, இந்த 4மே என்னங்க, புணர்வு. இதில் காமனாக சொல்கிறது, போன பிறவியில் யார் தாயாக இருந்தாங்களோ அவங்க வண்ணார் வீட்டுக்கு செய்த தவறுகள் துரோகங்கள் நிச்சயம் இந்த பிறவியில் வண்ணாருக்கு நிறைய செய்யணும். ஒன்று தனித்தனியாக பரிகாரங்கள் மாதிரி சில தன்மைகளை சொல்லிடுறேன். சனி சந்திரன் சேர்ந்துருக்கா, நிச்சயம் அவங்க என்ன பண்ணணும்னா தினமும் வீட்டில் ஒரு சின்ன வேலை பார்க்கணும். அரிசி அளக்கிற உலக்கு இரும்பில் செய்யப்பட்ட உலக்காக இருக்கணும். மற்றைய உலோகங்கள் ஆகாது. இந்த பித்தளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதெல்லாம் ஆகாது. இரும்பு உலக்கு கையில் எடுத்து வச்சு அது நிறைய தண்ணியை ஊற்றி நிரப்பி அந்த நீரை கீழே விட்டுறணும். 3 முறை செய்யணும். தினம் தினம் செய்யணும். அந்த கீழே விடுற நீரை கூட இந்த சாக்கடை டிச்சு அந்த வாஷ் பேஷின் அதெல்லாம் விடக்கூடாது. மண் தரை, சாதாரண தரை, செடி கொடிகள், இந்த தண்ணீர் வந்து ஒரு சுத்தமான இடத்துல விடணும். இரும்பு உலக்கு யார், சனி. அதோட யாரை சேர்த்துறோம், சந்திரன். நீர் திருப்பி பிரிக்கணும். ஏன்னா நம்ம ஜாத்தில் சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளும் சேர்த்துறோம். முதல்ல சேர்த்திட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம், பிரிச்சிடுறோம். அவங்க ஆட்டோமேட்டிக் அங்கே பிரிவு வரும். மேஷத்தில் சனி, துலாத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சனி, இங்கே விருச்சத்தில் சனி, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அழகாக ஒரு பரிமாறம் என்னென்னா, ஈரோடு டவுனுக்குள்ளே கோட்டை சிவன் கோயில் கேட்கணும். கோட்டை ஈஸ்வரன் கோயில், கோட்டை சிவன் கோயில்னு கேட்கலாம். அழகாக அங்கே போனால் உள்ளே போய் அப்படியே நிதானமாக பொறுமையாக சுற்றி வாங்க. தனித்த சந்திரன், நேர் எதிர்க்க தனித்த சனி. அற்புதமான ஒரு ஆணையம், எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. தனித்த சந்திரன் எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்துருக்கோம், ஏற்றபடி சந்திரன்லாம் இருக்க மாட்டார்.
சில இடங்களில் தனித்த சந்திரனை பார்த்துருக்கோம், ஏற்ற மாதிரி சனியெலாம் இருக்க மாட்டார். இங்கே பார்த்தா 180 டிகிரி சந்திரன் நேர சனியை பார்த்துருப்பாரு, சனி நேர சந்திரனை பார்த்துருப்பாரு. உலகிலேயே இப்படி ஒரு ஆலயம் நான் பார்த்ததில்லை. அவர் வந்து கோட்டை ஆர்த்ர கபாலீஸ்வரர் ஐயாவோட பேர், வாரணாம்பிகை அம்பாலோட பேர். நீங்கள் அங்கே போய் இந்த பேரெலாம் சொன்னால் தெரியாதுன்றவங்க ஈரோட்டில். அங்கே போய் கோட்டை ஈஸ்வரன் கோயில்னு கேளுங்க, டவுனுக்குள்ளேயே தான், ஜஸ்ட் ஒரு கேப் எடுத்திங்கன்னா போயிடணும். அங்கே போய் சந்திர பகவானுக்கு தீபம் இட்டு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு தீபம் இட்டு அர்ச்சனை, பின்ன தான் ஈஸ்வரன்கிட்ட வரணும். ஈஸ்வரனுக்கு ஒரு நமஸ்காரம் அர்ச்சனை, ஈஸ்வரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. சனி சந்திரனுடைய பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. இதை கம்பல்சரியாக செய்யணும். சனி சந்திரன் சமசப்தமாக பாரு. சனியும் சந்திரனும் சார பரிவர்த்தனை. சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார், சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி இருக்கார். சார் எனக்கு ரெண்டுமே இருக்குது, நான் பிறந்தது அனுஷத்தில், எனக்கு சனி பகவான் கண்ணியில் வந்து அஸ்தத்தில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார் என்ன உங்களுக்கு சந்திரன் சனி சாரத்தில் சனி சந்திரத்தில் இது ரொம்ப தப்பே சார். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக எனக்கு இருக்குது சார். நிமிந்து நிற்கிறதுக்குள்ளே 5 அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. உட்காந்துருந்து நான் எந்திரிச்சு நிமிந்து நிற்கிறதுக்குள்ளே 5 அடி வாங்கணும். இப்படி தான் சார் என் வாழ்க்கையே போயிட்டுருக்கு. இவர்களுக்கு என்ன செய்வோம்னா, ஊனமுற்றோருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, அது நீ சாப்பாடு கொடுக்குறியா, துணிமணி கொடுக்குறியா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி தரீங்களா, வேறு ஏதாவது வைத்திய செலவுக்கு உதவுறீங்களா, எத்தனை இருக்குது உதவிகள்னு சொல்லி பட்டியல் போட்டால் அது போகிட்டே இருக்கும். ஊனமுற்றோர், அந்த ஊனம் என்பது எந்த ஊனமாக இருக்கலாம், கண்ணு தெரியல, காது கேட்கலை, பேச முடியாது என்னால், இதெல்லாம் ஊனம் தானே. நம்ம ஊனம்னா நேரம் எங்கே போயிடுவோம், கை ஊனம் கால் ஊனம். ஒரு மனிதன் இயற்கையாக எப்படி அழகாக ஆரோக்கியமாக இருப்பான், அதில் அவனுக்கு என்ன பிரச்சனை, அது ஊனம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் இவங்க பார்த்து என்ன செய்யணும், கம்பல்சரியாக உதவி பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு மேட்ரு சொல்லிடுறேன். சமசப்தம பார்வைக்கு நான் வந்து ஈரோட்டில் கோட்டை ஈஸ்வரனை பற்றி சொல்லிட்டேன், அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, சந்திரன் சனியை பார்க்க மாட்டார், சனி பகவான் சந்திரனை பார்ப்பார். ஏன்னா அவருக்கு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் இருக்குது. அப்போ மீனத்தில் சனி இருப்பார், ரிஷபராசியாக இருக்கும், அங்கேருந்து பார்வை 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்துனாரு. மீனத்தில் சனி இருப்பார், தனுசு ராசியாக இருக்கும், 10ஆம் பார்வையாக பண்ணிடுவார், சந்திரனை பார்த்துவார். இதுவும் இந்த பிரச்சனையை தருது. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் என்ன, சனி சந்திரசாரம், சந்திர சனிசாரம். சந்திரன் சனியை பார்க்கல, சனி மட்டும் சந்திரனை பார்க்குறாரு அப்படின்னா இவர்கள் அத்தனை பேரும் ஊனமுற்றோருக்கு நிறைய பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி கோச்சாரத்தில் சனி மீனத்துலேருந்து பார்க்குது, ரிஷபத்தை கன்னியை தனுசை பார்க்குறாங்க, 3-7. கன்னியில் சந்திரன் இருந்துட்டா சந்திரனும் திருப்பி சனியை பார்த்துருவார், அது சமசப்தம பார்வையாக போயிடும். இவங்க எங்கே போகணும்னா கோட்டை ஈஸ்வரன் ஈரோடு. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எங்கே இருக்கார் சனி, மீனத்தில் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார். இதுக்கிடையில் ரிஷப சந்திரனும் தனுசு சந்திரனும் எத்தனை தடவை வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரிஷபராசியில் ஒரு ஆள் பிறந்துட்டார், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ சனியோட பார்வை. தனுசில் பிறந்துருச்சு, சனியோட 10ஆம் பார்வை. சந்திரன் சனியை பார்க்கல, சனிதான் சந்திரனை பார்த்துருக்கு. இவர்கள் ஊனமுற்றோர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்ய அந்த வீரியம், அந்த வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ சனி சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்க அந்த இரும்பு உலக்கில் தண்ணியை ஊற்றி, நல்லா சொன்னால் பால் ஊற்றி 3 உலக்கு பால் தினமும் கீழே ஊற்றணும். இது கதைக்கு ஆகாது. அப்போ பால் தான் சந்திரனா, நீர் சந்திரன் இல்லையா? அப்போ அழகாக நீரை ஊற்றுங்க, நீரை ஊற்றி நிரப்புங்க. நீங்கள் சந்திரனையும் சனியையும் சேர்த்துறீங்க, ஒரே நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, சந்திரனையும் சனியை பிரிச்சுடுறீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டே வரணும். வர என்னாங்கன்னா அந்த வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். சமசப்தமாக இருந்தால் வழியே இல்லை, நீங்கள் கோட்டை ஈஸ்வரன் போயே ஆகணும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை கோட்டை ஈஸ்வரனுடைய சன்னதிக்கு போங்க, சந்திர பகவான் அர்ச்சனை தீபம் போடுங்க, சனீஸ்வர பகவான், ஈஸ்வரன் ஆர்த்ர கபாலீஸ்வரர், அம்மா வாரணாம்பிகை தாயார் வணங்கிட்டு வாங்க, கம்பல்சரியாக ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு வண்ணார் குடும்பத்துக்கு உதவ முடியுமோ உதவுங்க, பக்கா ரிசல்ட் கிடைக்குது, அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தோஷங்களை வந்து நேர்கள் பார்க்குறாங்க, எனக்கு இது இருக்கே, நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. சுலபமாக அழகாக இந்த தோஷத்துலேருந்து, இந்த ஜென்மத்துக்கான சர்க்கிள்லேருந்து அவங்க விடுபடுறதுக்கான வாழ்வியல் பரிகார முறை பற்றி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு தோஷம் என்ன, ஏன்னா நம்ம மக்களுக்கு தினம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு. அதற்கு நிச்சயமாக நீங்கள் சொன்ன தகவல் ரொம்ப உபயோகமாக இருந்தது. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.